ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூஸ் யுவர் சிக்ஸ்த் சென்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோன்னா, இது ஒரு கேள்விக்கான பதில் வீடியோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உமேஷ் என்ற ஒரு சகோதரர் என்னுடைய சேனலில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அண்ட் 18ஆம் வசனம், இதன்படி நீங்கள் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் இந்த காரியங்கள்லாம் செய்யுங்களேன், இந்த அற்புதங்கள்லாம் செய்யுங்களேன்ட்டு. என்ன அப்படின்றத நான் வாசிச்சிடறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மார்க் 16, 17, 18 ஓகேங்களா. விசுவாசிக்கவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இது இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ள, அதாவது உயிர் தெழுந்து 40 நாள் அங்க சீஷர்களுக்கு தரிசனமாகி சிலவற்றைகளை அவர்களுக்கு வேதத்திலிருந்து விலக்கி காட்டி, நான் போகிறேன், நான் போயிட்ட பிறகு உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் வருவார், உங்களை சத்தியத்தில் வழிநடத்துவார் சொல்லிட்டு இந்த காரியங்களை சொல்லிட்டு வரும்போது இந்த விஷயங்களும் சொல்றாரு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நீங்க ஒரு உண்மையான விசுவாசியா இருந்தா நீங்க சாவுக்கு ஏதோ விஷத்தை குடிங்க, குடிச்சிட்டு நீங்க உயிரோடு இருக்கீங்கன்றத நிரூபிங்க. அப்பதான் நீங்க உண்மையான விசுவாசின்ட்டு நாங்க ஏத்துப்போம். உங்க கடவுள் இயேசு காப்பாத்துறாரா பார்க்கலாம். இப்படி கேட்கிற ஒரு தன்மை எதனுடைய அடிப்படையில் நாங்க பாக்குறோம்னா, நாங்க எதை பார்த்தாலும் பைபிள் அடிப்படையில் தான் பார்ப்போம். இந்த பைபிள் எதுக்கு எப்படி சொல்லியிருக்கு, எதற்காக சொல்லியிருக்குன்ட்டு. இந்த கூற்றின்படி இந்த நண்பர் கேட்கிற மாதிரி நீங்க உண்மையான விசுவாசியா இருந்தா இந்த விஷத்தை சாப்பிடுங்க, இந்த மாதிரி அற்புதங்களை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்றது எதனுடையது ஒப்பா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த சுவிசேஷமான லூக்கா 4ஆம் அதிகாரத்துல இயேசுவை பிசாசானவன் சோதிப்பான். இயேசு எப்படி பிசாசான? இயேசுன்றது மனிதனாய் வந்த கடவுள், ஓகேங்களா, தேவகுமாரன். அவரை மனிதனா இருக்கும், மனிதனுக்கு உரிய எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருந்தது. சாப்பிடுறது, தூங்குறது, எழுந்துக்கிறது, நடக்கிறது, போறது, வர்றது, எல்லா காரியங்களும் அவருக்கு இருந்தது. ஏன்னா அவர் பியோர் மனிதன், சும்மா பாதி மனிதன் பாதி மிருகம். அப்புறமா சூப்பர் மேஜிக் பண்ற சூப்பர் மேனாலாம் அவர் வரல, ஓகேங்களா. அவர் மனிதனாவே வந்தார். அவருடைய மேலான எல்லா அதிகாரத்தையும் விட்டு தாழ்மையின் ரூபம் எடுத்தார் பைபிள் சொல்லுது. ஓகே, அவர் 40 நாள் உபவாசம் இருந்து பிரேயர் பண்ணும்பொழுது இந்த பிசாசானது 40 நாள் கழிச்சு அவர் சோதிப்பான். என்ன சோதிக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுமே அப்படின்னு. ஓகே, அப்ப அவர் வேதத்துல இருந்து அவருக்கு பதில் கொடுத்துருவாரு. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனோடது வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஃபர்ஸ்ட்டுக்கும் பைபிள் படி வசனத்தை சொல்லி அந்த பிசாசை ஜெயிச்சிருவாரு. ரெண்டாவது என்ன பண்ணுவான், ஒரு பெரிய மலையில கூட்டு போயிட்டு, இந்த உலகத்தினுடைய எல்லா ராஜ்யங்களிலும் எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நீ என்னை பணிந்து கொண்டால் உனக்கு எல்லாத்தையும் தருவேன்னு ஒரு நிமிடத்துல அவனுக்கு இயேசு கிறிஸ்து காட்டி, அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, உன் பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க என்று எழுதி இருக்கிறதே. அப்ப பைபிள்ல கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும்னு எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லி அது பிசாசை வேண்டுறாரு. மூன்றாவது கேள்வியா அவன் என்ன கேட்கறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எருசலேம் தேவாலயத்துக்கு மேல கொண்டு போயிட்டு, இங்கிருந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனென்றால் உம்மை காக்கும்படி அவர் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறதே என்று பைபிள் வசனத்தை கோட் பண்ணி இயேசு கிறிஸ்துக்கே காட்டுவான். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, அப்பால சாத்தானே சொல்லிட்டு, அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். சோ கடவுளை டெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விவாதத்துக்கு வீணுக்காகுது, கடவுளை டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சோ இப்ப இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம், இந்த பிசாசு எப்படி ஒரு கடவுளையே போயிட்டு இந்த பைபிள்ல சொல்லிக்குதேன்ட்டு எடுத்து காட்டுதோ, அதுக்கு பைபிள்ல இருந்தே ஆன்சர் எப்படி இயேசு கிறிஸ்து கொடுத்தாரோ, அதே போல இந்த பிசாசின் எண்ணமுடைய நம்ம சகோதரன் உமேஷுக்கு நாங்க என்ன பதில் சொல்றோம்னா, நீங்க வாலண்டரியா இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத டெஸ்ட கடவுள் கிட்ட பண்ணக்கூடாது அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கு பிரதர். அதனால நீங்க இது சொல்லியிருக்கே உண்மையான விசுவாசம், இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி எங்களுக்கு பைபிள்ல சொல்ல, உண்மையான விசுவாசியா இருந்தா கடவுள் சொல்லுகிற வார்த்தைகளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறத தவிர, இதனால நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த அடையாளங்கள் நடக்கும், எப்ப தேவையோ அப்போ அது நடக்கும்ன்றது தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. இங்க உட்காந்து மேஜிக் காட்டிட்டு உட்காந்து இருக்கிறதுக்கு இல்ல பிரதர், அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க சொல்றதுனால நாங்க அப்படியெல்லாம் நடந்தா தான் கடவுளை பிலீவ் பண்ணுவோம்னு கிடையாதுங்க. நாங்க சொல்றோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும்
அவரை தவிர நாங்கள் வேற யாரும் வணங்க மாட்டோம். ஏன்னா அவரே உண்மையுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணியிருக்கிறார். நீங்க மேஜிக் காட்டி ஏமாத்துறானுங்க பத்தியா, போலிச்சாமியார், அவங்கள பார்த்தே நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படிதான் தெரியும் மேஜிக் காட்டுறவன் தான் கடவுள் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அதே போல இந்த கடவுள் வந்து எல்லா காரியங்களையும் வந்து ரியாலிட்டிக்கா செஞ்சிருக்காரு, உண்மையை பேசியிருக்காருன்னா உங்களுக்கு ஏத்துக்க முடியாது. பொய் பேசுறது தான் உங்களுக்கு பிடிக்கும். பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னு வந்து வழியை காட்டுறேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, பரலோகம் நீங்களே வந்து சொர்க்கவாசல் திறந்துருவீங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு பொய்ன்றது தெரியல, இதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியல. என்ன பண்றீங்கன்றது யோசிச்சு பாருங்க. பரலோகம் போறது மிக கடினமான ஒரு காரியம். கடவுள் இருக்கிற இடம் அங்க பரிசுத்தமாகணும். பூமியில நீங்க பரிசுத்தப்பட்டு பரலோகம் போனோம்ட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் இருக்கு. அதுக்கு தேவையான வேத புத்தகம் கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த வேத புத்தகம் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணி வாழ்நாள் முழுதும் கை கொண்டு அதுல சேர்றது அவ்வளவு பெரிய கடினமான விஷயத்த நீங்க என்ன பண்றீங்க, சிம்பிளா சொர்க்க வாசல் தந்துட்டு ஊரை ஏமாத்தி தெரியுறீங்க. அதே போல கடவுளை யாருமே காண முடியாது, காணக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், அவரை வெளிப்படுத்துவது தான் இயேசு கிறிஸ்து. அந்த காலத்துல இருந்து வந்து அவரை பார்த்திருக்காங்க, இப்ப இருக்குங்க அவரை பார்க்க முடியாதுன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த பைபிள்ல இருக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, கடவுளை காட்டுறேன்ட்டு கூட்டு போயிட்டு கல்லை காட்டி மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. கேட்டா கடவுள் மூலம் கல் மூலம் கடவுளை காணலாமா? எப்படிங்க? கடவுள் தரிசனம்னா என்ன அர்த்தம்னா, கடவுளா காட்டுறதா தரிசனம். நீங்களா போய் பாக்குறது வந்து காட்சி. புரியுதுங்களா? கடவுள் தரிசனம், அவரை வந்து அவர் உங்களுக்கு வந்து தோன்றணும், அது பேர் தான் தரிசனம். கடவுள் தரிசனம். நான் கடவுள் தரிசனம் பார்த்துட்டு கல் அங்கேயே இருக்குது, நீங்களே போய் பார்த்துட்டு வந்துட்டு கடவுள் தரிசனம் பார்த்துட்டேன்றீங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பிரதர்? இதுதான் நீங்க சொல்றதா? நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நாங்க சொல்றது உண்மைன்றத நீங்க சும்மா எடுத்துக்க தேவையில்லை, இதுல இருக்க ஆராய்ச்சி பண்ணதான் தெரியும். சோ இந்த மேஜிக் எல்லாம் காட்டி தான் கடவுளை ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்ல. பொய் சொல்லாம இருந்தாலே உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஏன் பொய்க்கு அப்படியே மூக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க? உண்மை எதுன்றது அறியறதுக்கு முற்படுங்க. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டது, இதுல இருக்க ஒரு வார்த்தையும் பொய் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களும் எங்களுக்கு தெரியுது. காரணம், அவர் வந்து ஆதியிலிருந்து இப்ப வரையும் என்ன நடக்க போகுதுன்ற விஷயங்களை இந்த பைபிள் கொடுத்திருக்காரு. ஆதியில எப்படி உலகத்தை படைச்சாருன்றதுல இருந்து மனுஷன் எப்படி தப்பு பண்ணா, அவனுக்கு என்ன மீட்பு உண்டு பண்ணினார், மீட்பு யார் மூலமா உண்டு, இயேசு கிறிஸ்து மூலமா உண்டு, அவர் உயிர் தெரிதலின் மூலம் இப்போதைக்கு நமக்கு நித்திய வாழ்வை உண்டு பண்ணியிருக்கிறார். அதை நம்ம வாழ் நாட்கள்ல அவருடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்ணி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நமக்கு நித்திய வாழ்வை தருவார். அப்புறம் புதிய பூமி படைக்கப்படும். இந்த காரியங்கள் எல்லாமே நடக்க போறது, நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே இருக்கிறது இந்த பைபிள். உங்களா மாதிரி கட்டுக்கதையும், கடவுள் வந்து இங்க லீலைகள் பண்ண வந்தாருன்றதும், கடவுள் கல்லாயிட்டாருன்றதும், அந்த கல்லை கடவுளாக்கும் போறதும், நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று உண்டியில போட்டு கொட்டுறதும், உங்களை நீங்க வருத்திக்கிறதும், இது வந்து இறையியல் கிடையாது, இறை தேடல் கிடையாது. நீங்க பண்ற தப்புக்கு கமிஷன் கொடுக்குறீங்க, அதை ஏத்துக்கிறது உங்க கடவுள். அப்படி நீங்க வச்சுக்கிறீங்க. நீங்க சொல்றதை கேட்கறது கடவுள் இல்லைங்க, கடவுள் சொல்றதை கேட்கறது தான் நம்ம. கடவுளால் நீங்க படிக்கலாம், நீங்க படிச்சது கடவுளா? அதனாலதான் என்ன பண்ற, நீங்க படிச்ச கடவுளுக்கு நீங்களே ரூல் வச்சிருக்கீங்க. நாங்க அப்படி நினைக்கிறது இல்லைங்க. கடவுள் எங்களை படிச்சா கடவுள் படிச்ச ரூலுக்கு நாங்க ஒழுங்கா வாழணும்னு ஆசைப்படுறோம். அந்த ரூல் புத்தகம் தான் இந்த பைபிள். கடவுள் ஒரு மனிதர்களை படைச்சு அவனுக்கு எப்படி வாழணும்ன்றதுக்கு ஒரு ரூல் கொடுக்கப்பட்ட இந்த சட்ட புத்தகம் தான் இந்த பரிசுத்த வேதாகமம். புரியுதுங்களா? இது மனுஷனை பரிசுத்தப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. பரிசுத்தம்னா உங்களுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது. போய் தண்ணியில உங்களுடைய பாவெல்லாம் கழுவிட்டீங்கன்னா உடனே பாவம் போயிடுச்சு அப்படின்றீங்க. இது என்ன அழுக்கா மேல ஊட்டிட்டு இருக்க அழுக்கா கழுவுறதுக்கு? இல்லைங்க, உங்களுக்கு அதுவே புரியல. பாவம்ன்றது தன்னுடைய சிந்தை, மனம், செயல் இதுல செய்யறது. அதாவது ஆவி, ஆத்மா, சரீரத்துல செய்யற பாவத்தை கடவுளுடைய வார்த்தையும் அவர் விசுவாசிக்கிறது மூலியம் தான், அதை இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது மூலயமோ அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது மூலயமா தான் நீங்க பரிசுத்தப்படுத்த முடியும். இல்லைன்னா முடியாது. இல்லைன்னா உங்களை ஏமாத்தி இதை செய்ய அதை செய்யும் பாவம் போயிடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ போலிச்சாமியாரு அவனுடைய வயிற்றை நரப்பிக்கிறதுக்கும் மற்றவனுடைய வயிற்றை நரப்பிக்கிறதுக்கும் இஷ்டத்துக்கு பொய்ய சொல்லி திரியிறான். புரியுதுங்களா? சோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க பிசாசு போல கேள்வி கேட்டா அதுக்கும் நாங்க வந்து இயேசு கிறிஸ்துவ போல அழகா பைபிள்ல இருந்து பதில் சொல்லி, இது எங்களுக்கு முக்கியம் இல்ல, நாங்க மெய் அறிவை அறிந்து கொள்ளுகிற உண்மையான கடவுளை அறிந்து கொள்ளுகிற தேடுதல்ல இருக்கோம். அவரை குறித்து இன்னும் அதிகமாக அறிஞ்சு அவரை போல நாங்கள் மாற பிரயாசப்படுறோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. உங்களை போல குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்கறவங்களுக்கெல்லாம் குண்டக்க மண்டக்கவா நாங்க பதில் சொல்லிட்டு தேவையில்லாத வீண் விவாதத்துக்கு நாங்க வரல. நீங்க பைபிள்ல இருந்து உண்மையான கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவோம். இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் வந்து நடக்கும். அவர் விசுவாசிக்கிறவங்களுக்கு அவர் யாருக்கு இந்த காரியங்களை செய்ய சித்தமா இருக்கிற அவங்களுக்கு தான் நடக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து டெஸ்ட் பண்ணணும், கடவுளை டெஸ்ட் பண்ணணும். இப்ப என்ன பண்ண, நீங்க போயிட்டு ஒயர்ல கை வைங்க. இப்ப வந்து கடவுள் உண்மையான கடவுள் தான் என்ன காப்பாத்தணுவீங்க, செத்துருவீங்க. ஏன்னா அவ்வளவு மடத்தனமெல்லாம் நீங்க பண்ண முடியாது. கடவுளை யாரும் காண முடியாதுன்னு பைபிள்ல ஆண்டவர் கிளியரா சொல்லியிருக்காரு. நீ பார்த்தே அவனும் நட முடிச்சேன்னா இது எப்படி தெரியுமா, இந்த பானைக்குள்ள இந்த யானை போனோம்,
அப்படின்னு கேட்கிற மாதிரி. இது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அது மாதிரிதான். சோ கடவுள் நம்மளை முட்டாள படைக்கல, நமக்கு 7 அறிவு கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு அறிவு போய் 6ஆம் அறிவுல இருக்கும். இந்த 6 அறிவை கொண்டு 7ஆம் அறிவாகிய மெய் அறிவை அடைவதற்கு நாம் பிரயாசப்படணும். இந்த மாதிரி முட்டாள்தனமா கேள்வி கேட்கறது நிறுத்திட்டு, இந்த பைபிள்ல அதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதை பத்தி கேளுங்க. நீங்க கோட் பண்ண அந்த வசனத்தை நான் உங்களுக்கு கோட் பண்ணி சொல்லட்டுமா? அதாவது நீங்க என்ன சொன்னீங்க, மார்க் 16ஆம் அதிகாரம் 17, 18 கோட் பண்ணி காட்டினீங்களே, அப்படியே கொஞ்சம் 15, 16 பாத்தீங்களா? பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசையுங்கள். ஏங்க எல்லாருக்கும் போயிட்டு இந்த சுவிசேஷம் இயேசுதான் கடவுள், அவர் தான் மனிதனாய் வந்த கடவுள்னு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்றாரு. அவரை விசுவாசிக்கும் மூலம் ரட்சிப்பு கிடைக்கும்னு சொல்றாரு. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு இந்த வசனத்தை நீங்க கோட் பண்ணி காட்டினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நெக்ஸ்ட் வசனம், விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த 16ஆம் வசனத்தை சொன்னபடி இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவனே ரட்சிக்கப்படுவான், அவரை விசுவாசியாதவன் நரகத்துக்கு போவான்னு சொல்லியிருக்கேன். இதை பத்தி கேட்டிருந்தீங்கன்னா இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த 2 வசனத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் விசுவாசிகளால் நடக்கப்படும் அடையாளங்கள் அவனன்னு சொன்ன அந்த காரியத்தை பிடிச்சிக்கிட்டு யாரை ஏமாத்த ட்ரை பண்றீங்க? கேட்டுட்டு இருக்கிற மத்த ஜனங்களும் சொல்லிட்டு இருக்க நானும் முட்டாள் நினைச்சீங்களா? நீங்க என்ன கற்பனை கதையை வச்சு ஏமாத்தலாம் ஊரை, எங்களை இல்ல. பிளஸ் இந்த 2 வசனத்தை வச்சு நீங்க குண்டக்கமண்டா கேள்வி கேட்டாங்க வாய் அடைஞ்சிரும் நினைக்கிறீங்களா? கிடையாது. ஏன்னா எங்களுக்கு மெய் அறிவு இருக்கு, என்ன பைபிள்ல கொடுத்துருக்குன்றது எங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி குருட்டு மனப்பாடமா எங்கேயாவது ஒன்னு எடுத்துட்டு பேசுற ஆளுங்க கிடையாது நாங்க. ஓகேங்களா? இந்த வசனத்துக்கு அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, தேவனாகிய கர்த்தரை நீங்க பரீட்சை பாராதிருப்பீர்களாக அப்படின்னு பைபிள்ல சொல்லிருக்கு. இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. நீங்க விசுவாசிக்கும் போது இந்த அடையாளம் நடக்கும். நிறைய அடையாளம் நடந்திருக்கு, நடந்தனால தான் கிறிஸ்டியானிட்டி வளர்ந்துட்டு இருக்கு. உங்களை மாதிரி திருத்தனம் பண்ணிட்டு கிறிஸ்டியானிட்டி வளரல. இன்னைக்கு இத்தனை பேர் கிறிஸ்டியானிட்டி ஏத்துக்கிறாங்கன்னா போய் அங்க இல்ல. நாங்க சொல்வது சத்தியன்றது யாருமே ஓன் கதை சொல்ல முடியாது பைபிளை தவிர. பைபிள்ல உண்மைன்ட்டு 100% நம்புறவங்களால தான் கிறிஸ்டியானிட்டியில ஸ்டாண்ட் பண்ண முடியும். மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு பேருக்கு மாறுறேன், காசுக்கு மாறுற, பசிக்கு மாறுற இந்த கூட்டம் என்னைக்குமே கிறிஸ்டியானிட்டியா நிலைக்காது. அவங்க எப்பவுமே புறஜாதிய மாரி தான், அறிவில்லாத ஜனங்கள் மாதிரி தான் இருப்பாங்க. நாங்க அப்படி இல்லைங்க. நாங்களும் புறஜாதியா இருந்தோம். கடவுளை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை நாங்கள் ஃபாலோ பண்ற போது நாங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுகிறோம். புரியுதுங்களா? உண்மையான கிறிஸ்தவர்களா மாறுறோமா? இந்த வேத வசனங்களை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பாருங்க. இந்த 2 வசனத்தை வச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ண முடியாது பிரதர். இந்த பைபிள்ல ஏகப்பட்ட வசனம் இருக்கு. ஓகேங்களா? சோ நீங்க அதை தெரிஞ்சு 66 அதிகாரம் உள்ள புக்கு இதெல்லாம் படிச்சாதான் கடவுளை பத்தி ஒரு அறிவு வரும், உங்களுக்கு கொடுத்த அறிவு வரும், ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படி பரிசுத்தமா வச்சுக்கணும்னு தெரியும். நீங்க வாழ்நாட்டுல ஏன் இருக்கீங்க, இறந்த பிறகு என்ன ஆகும், இந்த விஷயங்கள்லாம் தெரியும். இல்லைன்னா இப்படியே ஏதாவது ஏடா குடும்பம் பேசிட்டு ஒரு அறிவும் பெறாம இருக்கிறவங்களை கெடுத்து தான் என்ன சொல்ல செத்தும் கெடுத்தான் ஏதோ ஒருத்தவங்க பேர் சொல்லுவாங்க. அந்த போல நீங்க இருந்தும் மற்றவங்களை கெடுக்காதீங்க. நல்லதை செய்யுங்க. வாழ்நாள நல்லதை செய்ய முற்படுங்க. சும்மா எங்க மதம் உங்க மதம் பிரிவினை உண்டு பண்ணுற உங்களுக்கு பிரிவினை ஆவி இருக்குது, எங்களுக்கு இல்ல. நாங்க எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்க வேறன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க சொல்ற ஒரே கடவுள்ன்றோம், நீங்க பல கடவுள்றீங்க. இதுலயே தெரிஞ்சுக்க நீங்க போய் சொல்றீங்க, நாங்க போய் சொல்றீங்களான்னு. புரியுதுங்களா? உலகத்தை மொத்தத்தையும் படிச்சது நாங்க ஒரு கடவுள்ன்றோம், நீங்க என்ன சொல்றீங்க இந்தியாவை மட்டும் படிச்சது ஒரு கடவுள், தமிழ்நாட்டை மட்டும் ஒரு. என்னங்க காமெடியா இருக்குதுங்க, உங்களோட பொய்க்கு அளவே இல்லை. இதையும் நம்பிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்கள சொல்லணும். தயவு செஞ்சு சொல்றேன், இது ஹம்பிள் ரிக்வெஸ்ட். கடவுள் யார் என்றை அறிந்து கொள்வதற்கு இந்த வேதத்தை படிங்க. இந்த வேதத்தில் உள்ள கடவுளே உண்மையான தேவன், அவரை நீங்கள் பரிசோதிக்க வேண்டாம். ஏன்னா வீண் பரிசோதனை அவருக்கு பிடிக்காது, பரீட்சை பார்க்கறது அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் தன்னை கடவுள் என்று அவரே நிரூபித்திருக்கிறார், அதுக்கு சாட்சி இருக்கிறது. எல்லா அற்புதங்களும் செய்கிறவர் செய்யறது, அந்த அற்புதங்கள் நடக்கத்தோடு தான் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டியில மாறி இருக்காங்க. இதுக்கு உயிருள்ள சாட்சி அநேகம், இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஐ ஹாவ் மெனி டெஸ்டமனி ஐ கேன் ஷேர் வித் யூ, பட் நாட் நவ். ஓகே, இந்த வீடியோ இன்னும் ரொம்ப பெருசா போகுது. ஸோ தட் திஸ் இஸ் வாட் மை கன்க்ளூஷன். நீங்க நினைக்கிற மாதிரி we are not going to test on God unnecessarily. Okay, if we have trouble, we will pray, our God will save us. He has given the salvation from our sins. So we are clearly know about our God and Bible words. Okay, don't misuse Bible words. Don't understand like the way. Okay, you should learn more from the Bible, then only you have to ask question. Okay, don't ask like this mad questions to the Christians, any Christians. This is my final answer for you. Thanks for watching.